தேசிய தகுதிகாண் நுழைவுத் தேர்விலிருந்து தமிழகம் விலக்கு பெற சட்ட ரீதியான வாய்ப்புகள் உள்ளனவா என்பது குறித்து உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் ராம் சங்கருடன் நமது செய்தியாளர் நிரஞ்சன் நிகழ்த்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். கல்வி திட்டங்கள் சம்பந்தப்பட்டவை அனைத்துமே மாநில அரசாங்கங்களை விட மத்திய அரசாங்கத்துக்குத்தான் அதிகமாக பவர் தரப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் மத்திய அரசாங்கம் உச்சநீதிமன்றத்தில் இந்த நீட் எனப்படும் மருத்துவ பொது நுழைவுத் தேர்வை இந்தியா முழுவதும் ஒருமனதாக ஒரே மாதிரி நடத்த வேண்டும் என்பது மத்திய அரசினுடைய விருப்பம். இதை உச்சநீதிமன்றமும் 2 முறை கூறியுள்ளது. இதை நடத்தியே தீர வேண்டும் என்பதில் உச்சநீதிமன்றத்தின் அந்த நீதிபதி மீண்டும் மீண்டும் உத்தரவு தெரிவித்து வருகிறார். இந்த நிலையில் இப்போ தற்போது ஜனாதிபதி அவர்கள் ஒரு ஆண்டு காலத்திற்காக இதை நிறுத்தி வைத்துள்ளார். மீண்டும் 1 ஆண்டிற்கு பின்னர் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு எங்களுக்கு இது நிரந்தரமாக எங்களுக்கு வேண்டாம், இந்த சட்டம் வேண்டாம் என முறையிட்டால் சட்டப்படி அவர்கள் முறையிடுவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு உள்ளது. அதைவிட இந்த சட்டத்தை முழுவதுமாக எடுப்பதற்கு அரசியல் ரீதியாகவும் இந்திய பாராளுமன்றத்தில் விவாதம் செய்தும் அந்த முறையான அரசியல் சாசனத்தில் உள்ள மாநில அரசுகளுக்கான அதிகாரத்தில் கல்வி மாற்றத்தில் தனக்குரிய அதிகாரத்தை பாராளுமன்றத்தில் பெற வேண்டும் என்பதே மிக சரியாக இருக்கும். ஏனென்றால் எந்த விதமான சட்டத்தை மாநில அரசுகள் பாஸ் செய்தாலும் அதை தடுத்து நிறுவுவதற்கு உச்சநீதிமன்றத்திற்கு அதிகாரம் உள்ளது. அப்போது இந்த ஆர்டினன்ஸுக்கு எதிராகவும் சரி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கிறது என்று சொல்லியும் அந்த 2007ஆம் ஆண்டு தமிழக அரசிற்கு கொடுக்கப்பட்ட அந்த சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி தான் இத்தனை நாட்கள் நமக்கு விலக்கு கிடைக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது உச்சநீதிமன்றம் அந்த 2007ஆம் ஆண்டு தமிழக அரசிற்கு கிடைத்த அந்த குறிப்பிட்ட அந்த அதிகாரத்தை ரத்து செய்வதற்கான அதிகாரம் இருக்கிறதா? ரத்து செய்ய அதிகாரம் இருக்கும் என்றே நீதிபதி தெரிவித்தார். போன முறை விவாதம் நடக்கும்போது தனக்கு அதிகாரம் உள்ளதாக தெரிவித்தார். இருந்தும் அந்த இடைப்பட்ட காலத்தில் ஜனாதிபதி அவர்கள் சமீப காலம் 1 வருடத்திற்கு நிறுத்தி வைத்ததற்காக தற்போது நிறுத்தப்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக அரசியல் தீர்வே மிக சரியானது. நீதிமன்றத்தை நாடுவதை விட மாநில அரசிற்கான கோரிக்கைகளை அரசியல் ரீதியாகவே பெற வேண்டும் என்பதே சரியானதாக இருக்கும்.